நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த வயசுல ஆண்டவர் இப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்து, இப்படி எங்களை போல முதியவர்களை, யாரும் இல்லாத இருந்தும் இல்லாத இருக்கக்கூடிய முதியவர்களை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம். அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. பெத்த பிள்ளைகளே தாய் தாப்பனை நேசிக்காத போது, உங்களை மாதிரி இந்த வயசுல நேசிக்கக்கூடிய ஒரு பக்குவம் கிடைச்சிருக்குதுங்கிற போது, அது ஆண்டவர் கொடுத்த பெரும் பாக்கியம். நான் ஆகாரம் சாப்பிட்ற போதும் சரி, தூங்குற போதும் சரி, நான் ஆண்டவரை கேட்கறது அதுதான். ஆண்டவரே, இந்த இன்பக்குடியில பெருசு பண்ணுங்க. அவங்களுடைய கையின் பிரதாசங்களை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மக்களை சேர்த்து அவங்க அரவணைக்கிறதுக்கு உண்டான வழியை அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும் தான் நான் வேண்டிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அதை நடத்துவார். வழிகாட்டி கொடுத்துக்கிறார். இங்க வந்திருக்கிறேன். எனக்கு அது போதும். எனக்கு ஆண்டவர் எனக்கு அதை காட்டி கொடுத்துக்கிறார். கவலைப்படாதீங்க, எல்லாரும் சந்தோஷம் போதும். கடைசி வரைக்கும் உங்க கூட நாங்க இருப்போம். கவலைப்படாதீங்க. எதையும் நினைச்சு குடும்பங்களும் உங்களை நேசிப்பாங்க. கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணும். இனி அந்த ஆசை எனக்கு கிடையாது. என் குடும்பம் இதுதான். என் குடும்பம் இதுதான். இந்த மாதிரி பல இடத்துல விசாரிச்சேன். முதியோர் இல்லங்களை பல பக்கம் விசாரிச்சு பார்த்துருக்கிறேன். ஓமலூர்ல, கும்பகோணத்துல, தரங்கம்பாடியில, நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு கடைசியில தான் இந்த இன்பக்குடியில நான் தேர்ந்தெடுத்தேன். வேற பிள்ளைகள்லாம் போன்ல கூப்பிட்டாங்க, நீங்க எதுக்கு இப்போ போறீங்க வர்றீங்க, இங்கே இருக்கலாம்ல, நாங்கள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வாய் வார்த்தைக்கு சரியா இருக்கும். அங்க இருக்கிற போது அதெல்லாம் தெரியாது. பக்கத்துல இருந்த ஒரு செவத்துக்குல என்ன செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, மருந்து சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. நான் முதலே சொல்லிட்டு இருந்தேன், சரி உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே போய் ஏதோ ஒரு முதியோர் இடத்துல தங்கிக்கலாம்னு அந்த இன்பக்குடியில் நினைச்சுதான் சொன்னேன். அப்ப சரின்னு சொல்லிட்டு இருந்தவங்க 2வது மகள்லாம் சேர்ந்து பேசினாங்க. என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்கன்னு தெரியல. உடனே மக சொல்றா, உங்களுக்கு போக பெருமை, இந்த நீங்க போங்க, எங்க அம்மால ஏன் கூட்டிட்டு போறீங்க, எங்க அம்மால எங்களுக்கு பாத்துக்க தெரியுனாங்க. அந்த ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டுது. இனி இங்க இருந்தோம்னா நமக்கு மரியாதை இல்லை. எனக்கு அடைக்கல இன்பக்குடியிலன்னு தான் வந்துட்டேன். ₹80,000 வாங்கின வண்டி வெறும் ₹50,000 கொண்டு கொடுத்துட்டு உனக்கு வைத்தியம் பார்த்தேன். கையில வச்சிருந்த ஒரு 2 பவுன் செயினா அதை வைத்து இப்போ ரீசனா இப்போ நடந்தது 2 மாசத்துக்கு முதல்ல எல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம் எனக்கு. மகிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போயிடலான்னு சொன்னவோ, இப்போ மக பேச்ச கேட்டுட்டு மக எங்கிட்ட சொல்றேன், நீங்க போறதுன்னா போங்க, எங்க அம்மா எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு. வணக்கம் அங்கிள். உங்க பேரு? என் பேரு வேதமணி. சரிங்க. எங்க இருந்து வரீங்க? நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன். சரிங்க. என் நேட்டிவ் பிளேஸ் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சி. சர்வீஸ் எல்லாம் நீலகிரியில டிரான்ஸ்போர்ட் டிரைவரா இருந்தேன். சரிங்க. 2012 ஏப்ரல் மாசம் ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் சின்ன மக திருப்பூர்ல இருக்கலன்ட்டு அவங்க செட்டில் ஆனோம். நானே மனைவி அவளுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் அவங்க வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லை. சரி நம்ம 2 பொட்ட பிள்ளைகளை வச்சிருக்கிறாங்க, அவங்க கூட செட்டில் ஆகி இருந்தோம். இருந்தாலும் ஒன்னா இருக்குல்ல, நாங்க தனியா இருந்தா அவங்க தனியா பக்கம் இருந்தாங்க. வந்த காசுக்கெல்லாம் அவளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அவங்க குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் கட்டி கொடுத்துட்டு இருந்தோம். நாளாக ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன். நான் என்ன ஆகுதுன்னா, பழங்காலத்துல சொல்லுவாங்க, பானையில சோறு இருந்தாத்தான் பூனை கூட சொந்தம், வெட்டியில பணம் இல்லைன்னா பெத்த பிள்ளையே சொந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில உண்மைங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கு என் கையில காசு இல்லை, எனக்கு மரியாதை இல்லை. மனைவி உடம்பு சரியில்லாம இருந்தா அவளுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி என்னென்ன எவ்வளவு செலவு பண்ணங்கிறது அது கணக்க சொன்னா சரியாகாது. ஏன்னா செஞ்சதை சொல்லி காட்டுற மாதிரி ஆயிடும். அப்படி இருந்து என்ன எல்லாம் நேசிச்சு சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தேன். உருவாக்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? கடைசியில எனக்கு அங்க மரியாதை இல்லை. நீ மரியாதை இல்லாத இடத்துல நான் இருந்து என்ன பண்றது? ஆண்டவரை கேட்டேன், நான் இங்க எதுக்கு ஆண்டவரை இருக்கணும்? நான் இந்த மாதிரி பல இடத்துல விசாரிச்சேன். முதியோர் இல்லங்களை பல பக்கம் விசாரிச்சு பார்த்துருக்கிறேன்.
ஓமலூர்ல, கும்பகோணத்துல, ம், தரங்கம்பாடியில நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு கடைசியில தான் இந்த இன்பக்குடியில நான் தேர்ந்தெடுத்தேன். ம், நான் தேர்ந்தெடுக்கல, ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தினாரு. ம், அது தெளிவுபடுத்தினதுக்காக தான் நான் இந்த இன்பக்குடியில தேடி வந்து என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும்ட்டு வந்திருக்கிறேன். ம், நான் பேர பிள்ளைகள்லாம் போன்ல கூப்பிட்டாங்க. ம், நீங்க எதுக்கு நான் இப்போ போறீங்க வர்றீங்க, இங்கே இருக்கலாம்ல, நாங்கள்லாம் இருக்கிறேங்க. ம், இதெல்லாம் வாய் வார்த்தைக்கு சரியா இருக்கும். அங்க இருக்கிற போது அதெல்லாம் தெரியாது. ம், பக்கத்துல இருந்த ஒரு செவத்துக்குள்ள ம், என்ன செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, ம், மருந்து சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இப்ப ம், வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேட்கறாங்க. நான் ஒரே வாரம் சொல்லிட்டேன், பாரு நான் வெளியே தான் இருப்பேன். ம், உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கிற போது ஒரு போன் பண்ணுங்க, வந்து உங்க காரியத்தை அட்டன் பண்ணிட்டு நான் போயிடுவேன். என் வாழ்க்கையை நான் எங்கேயோ எங்க இருக்கிறேன்னு நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட யாருக்கிட்ட ம், நான் இந்த இன்பக்குடியில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, ம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். ம். தெரியாமே இருந்துக்கணும். அவங்க கேக்கலையா எங்க இருக்கீங்கன்னு? நான் கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். ம், நான் இருக்கிறேன்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ம், நான் எங்க இருக்கிறேன்னா எனக்கு அங்க ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து அங்க சேர்த்திக்கிறேன். நான் அங்க இருந்துக்கிறேன், என் வாழ்க்கையை அதோட முடிச்சுக்கிறேன். ம், அப்படி ஏதாவது எனக்கு முடியாத கட்டத்துல இருக்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லிச்சுன்னா ம், என் மகனோட போன் நம்பர் அந்த பிரதர் கிட்ட கொடுத்துருக்கிறேன். ம், ஆகாப் டானியல் இருக்கும். அதுக்கு வந்து அவர் போன் பண்ணாருன்னா அவன் வந்து கூட்டிட்டு போறதுன்னா கூட்டிட்டு போட்டு, இல்ல அவனும் வரலையா அந்த பிரதரே என்னை அடக்கம் பண்ணிடுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்பிக்கையில் எப்படியே இருக்கிறேன். சொல்லிட்டீங்களா வீட்ல? ஆமா, அப்படியே சொல்லிட்டேன். அதனால நானு டிரைவர் வேலையில எத்தனை வருஷமா சர்வீஸ் அங்கிள் உங்களுக்கு? 33 வருஷம் சர்வீஸில் இருந்தேன். ம், 72ல இருந்து நான் லைசன்ஸ் எடுத்ததுல இருந்து 2012 ஏப்ரல் மாசம் வரைக்கும் ம், இருந்து. அதுக்கப்புறம் ஸ்கூல் வண்டிக்கு போன டிரைவரா ம், போய் சம்பாதிச்சா நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். ம், எனக்கு கொஞ்சம் உடல் சரியில்லாம போச்சு, மனைவிக்கு ரொம்ப மோசமா போச்சு. அவளை எங்கெங்கயோ சென்னை கூட்டிட்டு வந்து பார்த்தேன், ம், ஒட்டஞ்சத்திரத்துல கூட்டிட்டு கொண்டு போய் பார்த்தேன், கோயம்புத்தூர்ல பார்த்தேன், திருப்பூர்ல பார்த்தேன். இப்ப ரீசனா எவ்வளவு செலவு பண்ணேன்னு அது கணக்கே சொல்ல முடியாது. இப்ப நல்லா இருக்காங்க? இப்ப எல்லாம் கொஞ்சம் ஒரு 80% கன்ஃபார்ம் நல்லது ஆனதுக்கு அப்புறம் நான் முதலே சொல்லிட்டு இருந்தேன், சரி உடம்பு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே போய் ஏதோ ஒரு முதியோர் இடத்துல தங்கிக்கலாம்னு அந்த இன்பக்குடியில் நினைச்சுதான் சொன்னேன். அப்ப சரின்னு சொல்லிட்டு இருந்தவங்க 2வது மகள்லாம் சேர்ந்து பேசினாங்க. என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்கன்னு தெரியல. ம், உடனே மக வந்து சொல்றா, உங்களுக்கு போக பெருமை இந்த நீங்க போங்க, எங்க அம்மால ஏன் கூட்டிட்டு போறீங்க, எங்க அம்மால எங்களுக்கு பாத்துக்க தெரியும்னாங்க. அந்த ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டுது. இனி இங்க இருந்தோம்னா நமக்கு மரியாதை இல்லை, எனக்கு அடைக்கல இன்பக்குடியிலன்னு தான் வந்துட்டேன். ம், அதனால வந்து அதுக்கு மேல நான் ஏதாவது நான் பேசினா ம். எனக்கு நெஞ்சு வலி எடுத்துக்கும். ஐயோ, இல்ல அங்கிள், அது இல்ல, அத பத்தியே நான் கேட்கல, அத நினைக்காதீங்க. இல்ல அங்கிள், தூரமா இருக்குல்ல, நீங்க திருப்பூர்ல இருந்தீங்க, இது சென்னை பக்கத்துல இருக்கு, எப்படி வந்து போலாம் அப்படின்னு நம்பிக்கையா வந்தீங்க? வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க தானே? நான் வந்து அதுதான் சொல்றேன் பாருங்களேன். ஆ, முதியோர் இல்லங்கள பல இதுல நான் யூடியூப்ல போட்டு பார்த்தேன். ம், இங்க ஓமலூர்ல இருக்குது, ம், கோயம்புத்தூர்ல இருக்குது, பல்லடத்துல இருக்குது, கும்பகோணத்துல இருக்குது, தரங்கம்பாடியில் இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது. ம், நிறைய இடங்கள்ல அந்த ஓம பத்தி எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன். ம், தரங்கம்பாடியில ஓம் இருக்குது, டிஎல்சியோட சர்ச்சினுடைய இது. ம், அப்ப அங்க போலான்ட்டு ஒரு அபிப்பிராயம் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு தான் அந்த ட்ரை பண்ணேன். அங்க என்னாச்சுன்னு சொல்லிச்சுன்னா, நாங்க பொள்ளாச்சியில் இருக்கிற போது பொள்ளாச்சியில் சர்ச்சில் இருந்து ஐயர் இருந்தாரு. ம், அவர் நான் என் வண்டி ஏறி நான் திருச்சி ஜங்ஷன்ல அவரை பார்த்தேன். ம், பார்த்துட்டு, பிரதர் எங்க இங்க வந்தீங்க அப்படின்னாரு. ம், ஐயா இந்த மாதிரி நான் அதான் தரங்கம்பாடி போறேங்க அப்படின்னா. ம், நான் தரங்கம்பாடியில் தான் இருக்கிறேன், என்ன விஷயம்னாரு. அவர் விஷயம் சொன்னேன். வேண்டாம் நீங்க செய்யக்கூடாது, நீங்க போங்க, நான் கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்ட்டு. என் மச்சனை கிறிஸ்டோபர் இருக்கிறாரு, அவங்ககிட்ட கூப்பிட்டு, மச்சான் இந்த மாதிரி வந்துக்கிறாரு, நான் திருப்பி அனுப்பி வைக்கிறேன், நீங்க அவரை பார்த்துக்கன்னு சொன்னாங்க. இது நடந்தது இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முதல்ல. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருந்தோம். நாள் படம் மனைவியினுடைய உடல்நிலை சரியில்லாம போக அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக சரி நானும் அக்கறை எடுத்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தேன். அவங்க அந்த உடம்பு சரியில்லாத போதெல்லாம் கொஞ்சம் அந்நியமா இருந்தாப்படி. இப்ப நல்லானதுக்கு அப்புறம் தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, பழைய குடி கதவு தரடின்னு, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் சரி இனி வேண்டாம், யாரையும் கசந்து மோந்து பார்க்க வேண்டாம்,
நமக்கு உண்டானது நம்ம தேடிக்குவோம். 6119 ரூபா பென்ஷன் வருது. நான் இருக்கிற பக்கம் ஏதாவது கொடுத்து போட்டு உனக்கு ஒன்னாரையா கொடுக்குறேன். மருந்து மாத்திரையை வாங்கி கட்டின பாவத்துக்கு இவ்வளோ தூரம் செலவு பண்ணியாச்சு. இனிமே அவ்வளோதான். 80,000 ரூபாய்க்கு வாங்கின வண்டி வெறும் 50,000 ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு வைத்தியம் பார்த்தேன். கையில் வச்சிருந்த ஒரு 2 பவுன் செயினா அதை வித்து இப்போ ரீசனா இப்போ நடந்தது 2 மாசத்துக்கு முதல் எல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம் எனக்கு? மகிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போயிடலான்னு சொன்னவோ இப்போ மக பேச்ச கேட்டுட்டு மக வந்து எங்கிட்ட சொல்றா, நீங்க போறதுன்னா போங்க, எங்க அம்மா எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு. அதனால சரி அதை பார்த்தேன், எனக்கு அது இஷ்டமில்லை. மகனும் இன்னும் மகன் கூப்பிட்டா மகன் கிட்ட நான் என்ன சொல்ல வெளியே வந்துட்டேன்னு அவனுக்கும் தெரியாது. அவன் டியூட்டியில் இருக்கிறதுனால அவன் தெரியல. பெரிய மகன் கூப்பிட்டா, பெரிய மகன் கூப்பிட்டு போட்டு ஏன் வெளியே போறீங்க பிடிக்கிறீங்க ஆச்சவன். நான் நீங்க இருக்க மாட்டேன், உங்க பையனுக்கு ஏதாவது கல்யாணம் காட்சின்னு சொன்னிச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க, வந்து பார்த்துட்டு போறேன், அவ்வளவுதான். அது கொண்டு என்னை இங்க இருங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினீங்கன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். எங்க இருக்கிறீங்க என்ன இருக்கிறேன், நான் எங்கேயே இருக்கிறேன், எங்க இருக்கிறேன்னு உங்களோட சொல்றதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா சொன்னாங்கன்னா வந்துட்டு இங்க வந்துட்டு ஓரியாண்டுகிட்டு அடைப்பாங்க, வாங்க வாங்க வாங்கன்ட்டு. நமக்கு அதை முடியாது. நான் அப்படியே இருந்துக்கிறது தான் நல்லது. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை 2 பேர்த்தையும் நியமிச்சு விட்டுருக்குறாங்க. அந்த போது எனக்கு அதை வச்சு என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்குவேன். பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த இன்பக்குடில்? இங்க உள்ளவங்க எல்லாம் இத்தனை இடத்த தேடி நான் இன்பக்குடியில ஏன் தேடி வந்தேன்னா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இது நீங்க சொல்லியோ பிரதர் சொல்லியோ நான் வரல. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறதுனாலதான் நான் உடனே போன் பண்ணி கேட்டேன், நான் இந்த மாதிரி இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் வரட்டுங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். பிரதரும் உடனே சொன்னாரு, நீங்க வாங்க, அதனால பரவாயில்லைங்கய்யா, வாங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்னாரு. அதனாலதான் வந்தேன். இது வந்து நாங்க உங்களை பிடிச்சி வந்ததுனால சொல்லல, ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தாரு, வழி காட்டி கொடுத்தாரு, நீ இங்க போ அப்படின்னு அவர் காட்டி கொடுத்த வழியில வந்திருக்கேன். இது என்னுடைய இஷ்டத்துக்கோ அல்லது உங்களுடைய வற்புறுத்தலுக்காக நான் வரல, ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தாரு. நான் எங்க போய் இருக்கணும் இந்த வயசான காலத்துல சொல்லுங்க. வயசு 74 ஆச்சு. 52ல பிறந்து 1952ல பிறந்த ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு வழி இல்லாம 54ல போய் சேர்த்துனாங்க. டேட் ஆஃப் பர்த்தை மாத்தி 2012ல ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் வண்டிக்கு 10-12 வருஷமா போயிட்டு இருந்தேன். இப்ப எனக்கும் உடம்புக்கு முடியாம போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒரு அளவுக்கு நிம்மதியா இருக்கிறேன். இவ்வளவு உடம்புக்கு வைத்தியம் பார்த்துட்டு உட்காந்து இருந்தேன். இப்ப அது மரியாதை இல்லைங்கிறதுனாலதான் நாடு ஆண்டவர்கிட்ட போய் படுக்கிற போது நான் அந்த பரலோகமே என் சொந்தமேங்கிற பாட்டவே கேட்டுட்டே இருப்பேன். எப்ப ஆண்டவரே என்னை கூப்பிடுறீங்க கூப்பிடுறீங்க கூப்பிடுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். அவர் தான் ஏற்பாடு பண்ணார், உனக்கு இதெல்லாம் கிடையாது, இப்ப கிடையாது, நீ இங்க போகணும் வழியை காட்டி கொடுத்தாரு. அதனாலதான் இந்த இன்பக்குடியில தேடி வந்தேன். வேற அது கொண்டு உங்களை பார்த்து பிரதரை பார்த்து நீங்க போனா நல்லா கவனிச்சுக்குவீங்க அப்படின்னு ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தாரு. நீ இங்க போ, உனக்கு இதுதான் அடைக்கலமான இடம்னு அவர் காட்டி கொடுத்ததுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க வந்ததுக்கு பின்னாடிதான் உங்களை பாக்குறேன். உங்களை பார்த்த உடனே அப்புறம் ஆண்டவர் சொன்னது உண்மையிலே நான் தெரிஞ்சுக்கணும்ல. இவட்ட முன்ன பின்ன பழகி இருந்து பேசி இருந்து செஞ்சிருந்து நான் வந்திருந்தேன்னா கூட பரவாயில்ல. ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு, இங்க வந்த ஆண்டவர் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அது கரெக்டான இடத்துல தான் என்னை கொண்டு சேர்த்திக்கிறாரு. நீ ஏன் துன்பக்குடியில உட்காந்துருக்கிற, நீ இன்பக்குடியிலுக்கு போன காட்டி கொடுத்துக்கிறேன், இந்த இன்பக்குடியில வந்து உட்காந்துருக்கிறேன். அதுதான் அங்க அத்தனை சம்பாரிச்சு கொடுத்து நான் துன்பக்குடியில குடியிருந்தேன். இந்த ஒரு செவரு அந்த பக்கம் நான் மகளுக்கு வீட்டை கட்டி கொடுத்தேன். இந்த பக்கம் இந்த செவத்துல இதே எது அளவுக்கு தான் 10க்கு 16ல ஒரு ரூம்ல தான் நாங்க 2 பேர் இருந்தோம். சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்கற, அது இருக்குதா இது இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குன்னா கூட கேட்க மாட்டாங்க. எல்லாம் நாங்களா தான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அது துன்பக்குடியில இருந்தது. இப்ப இன்பக்குடியில வந்து உட்காந்து இருக்கிறேன். இந்த இதுல நான் தான் டிரான்ஸ்போர்ட்ல கையில அடிக்கிறதுக்கு அது ஸ்ட்ரைக்கு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா சிறைச்சாலைக்கு போவேன். அங்கதான் சொல்லுவானுங்க, மணி அடிச்சா சோறு, முடி முளைச்சா மொட்டைன்னு. அந்த மாதிரி இங்க இன்பக்குடியில ஆண்டவர் கொண்டு வந்து என்ன இன்பமா வச்சுக்கிறார். நேரமாச்சுன்னா டீ, நேரமாச்சுன்னா டிஃபனு, நேரமாச்சுன்னா ஸ்நாக்ஸு, நேரமாச்சுன்னா லஞ்சு, நைட் ஈவினிங் ஆச்சுன்னா டீ, நைட் ஆச்சுன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு போட்டு நிம்மதியா இருக்கிறேன். இதுல என்ன இருக்குது எனக்கு? அவர் காட்டி கொடுத்தாரு, இங்க வந்தேன். இங்க வந்து அவர் காட்டி கொடுத்த உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷமா இருக்கிறேன். இருந்தாலும் கவலை மனசுகள் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிற போது அதை மறந்து இருக்கிறேன். ஏதோ ஒரு சில நேரத்துல அந்த கவலை வரும். இருந்தாலும் அந்த நேரத்துல ஆண்டவர் கூப்பிட்டு பாடிட்டு, ஆண்டவர் பாட்டை பாடிட்டு
கண்டிப்பா உங்க கவலையெல்லாம் ஆண்டவர் மாற செய்வாரு. எங்களுக்கும் உங்களோட ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும் போது இன்னும் இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண வைக்குது. அந்த அளவுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்கீங்க. மென்டலி எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கீங்க எல்லாருமே. என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. கண்டிப்பா. நான் சர்வீஸ் இலக்கிலேயே 3 மக்களுக்கு கல்யாணம் பண்ணேன், 3 மக்களுக்கு வீடு வாசலை தேடி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் வாழ்ற குழந்தைகள் எல்லாம், பேர குழந்தைகள் எல்லாம், குழந்தைகள் முழுவதும் நான் தான் காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு 2 பேர பசங்க காலேஜ்ல ஐடி கம்பெனிக்கு கோயம்புத்தூர்ல வேலைக்கு போறானுங்க. பெரிய பிள்ளை ஐடி கம்பெனிக்கு போறான், சின்னவ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறான். என் மகனுடைய குழந்தைகளை மாத்திரம் தான் கவனிக்க முடியாம போச்சு. அவன் கூடலூர்ல நான் ரிட்டையர்ட் ஆகி திருப்பூர் இருக்கிறதுனால. இருந்தாலுமே இத்தனையும் செஞ்சதுக்கு பின்னாடி கூட எனக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கல. அந்த குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் என்னுடைய நிம்மதி, அது வளர வளர என்னோட நிம்மதி குறைஞ்சிட்டே இருந்தது. இப்ப டோட்டலா குறைஞ்சு போச்சு. மக்கள் கிட்டத்தான் குறைஞ்சதுன்னு பார்த்தா கடைசியில மனைவி கிட்ட குறைஞ்சது. அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை கேட்டேன், எனக்கு வழிகாட்டி கொடுத்துக்கிறாரு, இங்க வந்திருக்கிற எனக்கு அது போதும், எனக்கு ஆண்டவர் எனக்கு அது காட்டி கொடுத்துக்கிறாரு. சந்தோஷமா இருங்க அங்கிள், கவலைப்படாதீங்க. எல்லாரும் சந்தோஷம் போதும். கடைசி வரைக்கும் உங்க கூட நாங்க இருப்போம், கவலைப்படாதீங்க. எதையும் நினைச்சு குடும்பங்களும் உங்களை நேசிப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணும். இனி அந்த ஆசை எனக்கு கிடையாது. என் குடும்பம் இதுதான், என் குடும்பம் இதுதான். என் மகனுக்கு 50 வயசாச்சு, கடைசி பிள்ளைக்கு 47 வயசாச்சு. இதுக்கெல்லாம் இப்படி வந்து என்னை நேசிக்க போகுதுன்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா, செல்லுல ஆனந்தன்னு வச்சிருக்க பேர் வச்சுக்கிறேன், அவன் பேரு ஆகாப் டானியல். அந்த ஒரு போருக்கு ஏற்கனவே பிரதர் கிட்ட அந்த நம்பர் கொடுத்துருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா, ஜீவன் போறதுக்கு போல ஏதாவது முடியாம இருந்தா ஒரு போன் பண்ணி சொல்லுங்க, அவன் வந்து கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போட்டோம். அவனும் வரலையா, உங்களால முடிஞ்ச அளவு கொண்டு எங்கேயோ ஒரு பக்கம் நீ அடக்கம் பண்ணிருக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு இடையில இவங்களுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்றேன், பேரனுக்கு கல்யாணம் பண்றேன், அப்படி இப்படின்னா போவேன். விருந்தாளியா கையை வீசிட்டு போவேன், கட்டின துணியோட போவேன், பார்ப்பேன், வந்துடுவேன். வருஷத்துக்கு ஒருக்கா ஜனவரி மாசம் வாரத்துல இருந்து ஒரு 10 வாரத்துக்குள்ள போய் 8 ஆஃபீஸ்ல கையெழுத்து போட போகணும். அந்த வர்ற பென்ஷனுக்கு வேற எனக்கு எங்க போகணுங்கிற ஆசை கிடையாது. இங்க சென்னையிலேயே என் குழந்தைய மகன் இருக்கிறான், ஆவடியில எங்க பெரியம்மா பையன் இருக்கிறான். யாருக்கிட்ட போக மாட்டேன், போகணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவர் எங்க காட்டி கொடுத்தாரோ அங்க வந்து உட்காந்து இருக்கிறேன். எனக்கு அது போதும். அந்த நிம்மதி எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு 1000 தோத்திரம் சொல்லுவேன், வாழ்நாள் முழுவதும் தோத்திரம் சொல்லுவேன். உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஒன்னா இருங்க. சாமி, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த வயசுல ஆண்டவர் இப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்து, இப்படி எங்களை போல முதியவர்களை, யாரும் இல்லாத இருந்தும் இல்லாத இருக்கக்கூடிய முதியவர்களை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம். அந்த பாக்கியம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. எத்த பிள்ளைகளே தாய் தாப்பனை நேசிக்காத போது, உங்களை மாதிரி இந்த வயசுல நேசிக்கக்கூடிய ஒரு பக்குவம் கிடைச்சிருக்குதுங்கிற போது, அது ஆண்டவர் கொடுத்த பெரும் பாக்கியம். நான் ஆகாரம் சாப்பிட்ற போதும் சரி, தூங்குற போதும் சரி, நான் ஆண்டவரை கேட்கறது அதுதான், ஆண்டவரே இந்த இன்பக்குடியில பெருசு பண்ணுங்க, அவங்களுடைய கையின் பிரதாசங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மக்களை சேர்த்து அவங்க அரவணைக்கிறதுக்கு உண்டான வழியை அவங்களுக்கு காட்டி கொடுங்கன்னு தான் நான் வேண்டிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அதை நடத்துவார். நாங்க போகையில வரையில வாக்கிங் போகையில கூட்டிட்டு போவேன். இப்பதான் 2 நாள் அவர் வர்றதில்லை, ஏன்னா எங்கேயும் போக வேண்டான்னு இருக்கிறாங்கன்னு. இருந்தாலும் நான் கூட்டிட்டு ஒரு நேரம் வாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு கூட்டிட்டு போவேன். இந்த மாதிரி இந்த இடத்த காலி இடத்த பார்த்ததுல இருந்து அப்படிதான் யோசனை பண்ணும். இப்படி ஒரு ஏக்கர் இடம் கிடைச்சதுன்னா இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் போட்டு முன்னாடி காலி இடத்த விட்டு ஒரு 10-100 பேர் தங்குற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர் அப்படின்னு அவர் தான் ஆரம்பிச்சார். கண்டிப்பா அது நடக்கும். ஒரு ஏக்கர் இடத்துல கண்டிப்பா அந்த இன்ப குடியில் நடக்கும். முதியோர் இல்லைங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு இல்ல, இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு குடில். எங்க காலம் போறதுக்குள்ள அது நடக்கும். நடத்துவார் ஆண்டவர், நடத்துவார். நிறைய பிரயாசங்கள் இருக்குது, நிறைய ஆசைகள், அந்த ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதனால நான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. நானும் கிங்ஸும் அதுதான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நடத்துவார், அந்த நம்பிக்கை இருக்குது. எங்களை இவ்வளவு தூரம் அரவணைக்கிறதுக்கு உங்களுக்கு
கோடான கோடி நன்றி. நாங்களும் தேங்க்யூ அங்கிள். உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்காகவும் தேங்க்யூ. கண்டிப்பா நம்ம சேர்ந்து இது பெருசா செய்யலாம். நிறைய ஆசீர்வாதம் நடத்தலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கண்டிப்பா ஆண்டவருடைய செயல் கண்டிப்பா ஆண்டவர் நடத்துவார். கண்டிப்பா. தேங்க்யூ அங்கிள். நன்றி.